இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள் 31/7/2025 ஜூலை மாதம் வியாழக்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:56. லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்துக்கான திதி சஷ்டி அதிகாலை 3:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும், குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும், யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்குங்க. நினைத்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில இடையூறுகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல மற்றவர்களுக்காக சில உதவிகளும் செய்வீங்க. இது உங்களுக்கு நன்மதிப்பையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். உங்களுடைய லட்சியத்தை எளிமையாக அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையை வெளியிடங்களுக்கு அழைத்தும் செல்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இன்று உங்களுடைய திறமையான பணிக்காக ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் செயல்படுவீங்க. என்று ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில்துறையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து பணவரவும் இருக்கும். பெண்களினால சில உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. புண்ணிய நதிகள்ல நீராடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன வசதிகளும் உண்டாகும். சில அன்னதான திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பதவி உயர்வுகளும் வந்து சேரும். வியூகம் அமைத்து தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். விரும்பிய வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனைவியிடத்துல மட்டும் நீங்க அதிகப்படியாக விவாதங்கள் செய்யவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. சோம்பேறித்தனமான போக்கினை கைவிட்டும் விடுவீங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இது தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று அறிவுபூர்வமாகவும் பேசவும் செய்வீங்க. திடீர் முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. சில முக்கியமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் இடத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் பண உதவிகளையும் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய பணிகளை சிறப்பாக முடிப்பதற்கான தைரியமும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுகளும் வந்து சேரும். தொழில் தொடர்பான முயற்சிகள்ல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. தொழில்முறை அழுத்தங்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பொழுதுபோக்கு செயல்பாடுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கலைப்பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். என்று போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை திறமையுடன் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் ஏற்படலாங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடர்பான முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். அதீத சிந்தனைகள் உங்களை பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை தவிர்த்தும் கொள்ளுங்க. நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணியின் காரணமாக சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வுகளும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இணக்கமான போக்கும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று கவனக்குறைவின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு யோகா மற்றும் தியானம் போன்றவற்றிற்கு இன்று முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது தாங்க. தேவையற்ற சோம்பலான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். சிலருக்கு 1-2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால கலகலப்பான போக்கும் இருக்கும். தோப்பு குத்தகை போன்றவற்றின் வழியாக பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை எல்லாமே கவனமாக கையாளவும் செய்வீங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். எந்த ஒரு உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத செலவுகள் இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளும் பணிந்தும் செல்வாங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள் மற்றும் நடத்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. தொழில் தொடர்பாக விரைவான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தொழில புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. வருமானமும் அதிகரிக்கும். பணத்தை செலவு செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. இது தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. குடும்ப சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்கும். வீட்டுல அமைதியான போக்கும் இருக்கும். இன்று அலுவலக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். மனதளவுல புதுவிதமான தேடல்களும் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல நாட்டமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. சேமிப்புகளின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். செயல்பாடுகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு வேலையையுமே வேகத்துடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விரைவாக முடிவுகளும் எடுப்பீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. திறமையான திட்டமிடுதல்களின் மூலமாக வெற்றி பெற்று விடுவீங்க. சில சமயங்கள்ல பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். முறையான திட்டமிடுதல்களின் மூலமாக உங்களுடைய வேலைகளை நேரத்திற்கு முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அமைதியை வெளிப்படுத்துவதும் நல்லது. நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். பயிர் தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். விவசாய தொழில வருமானத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கால்நடை தொழில இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத லாபமும் கிடைக்க பெறுவீங்க. அரசு துறையில இருந்து உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. அனுகூலங்களும் உண்டாகும். குடும்பத்துல சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல கலகலப்பான போக்கும் இருக்கும் என்ற நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்கும். சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எந்த ஒரு விஷயத்திலேயுமே எச்சரிக்கையாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. மனதுல தைரியமும் அதிகரிக்கும். புதிய வியூகம் அமைத்து தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுக்குள்ள ஏற்படுகின்ற தாழ்வு மனப்பான்மையை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களிடத்துல முன்கோபத்தினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல என்று கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் ஓரளவிற்கு முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் தொடர்பாக மற்றவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. காதல் வாழ்க்கையில இணக்கமான போக்கும் இருக்கும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எந்த ஒரு செயலிலுமே நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். தவறிப்போன சில வேலைகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. பணிகள்ல திறமைக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. தேவையற்ற வேகத்தை காட்டவும் வேண்டாம். தகுந்த இடங்கள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. இது அவர்களுக்கு பெரிய உதவியாகவும் இருக்கும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். சில பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. தொழில் தொடர்பாக ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியின் காரணமாக செயல்களை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிக ஆற்றலுடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பீங்க. இது உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய வேலைகளை எளிமையாகவும் தன்னிச்சையாகவும் செயல்படுத்தி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு இன்று பணமும் கையில இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. வியாபாரத்துல வெற்றியையும் பெற்றுவிடலாம். ஐடி ஊழியர்களுக்கு சிறப்பான லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு விஷயங்கள்ல சாதகமான போக்கும் இருக்கும்.
உங்களுடைய அறிவு திறமையினால சில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு முக்கியமான வேலைகள்ல கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம், கவனமாகவும் இருங்க. நண்பர்களின் மூலமாக பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலை திறனை மேலதிகாரிகள் பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்கும், எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் என்று உங்களிடத்துல பாசமொழியும் பொழிவாங்க. நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது, சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவுல ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்பட்டு சரியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மன வருத்தங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல இன்று முன்னேற்றமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். இன்று முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. ஏதாவது புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என்ற உத்வேகமும் இருக்கும். சில துறைகள்ல சாதகமான சூழலும் இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு பணியிடத்துல பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் உறவுல சாதகமான சூழலும் இருக்கும். பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள் இடத்துல இணக்கமான போக்கும் இருக்கும். இன்று உங்களுடைய பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காக அதிகமாக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வர்த்தக பணிகள்ல ஏற்றமும் இருக்கும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கல்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க என்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மனதில் ஏதாவது இனம் புரியாத சிந்தனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வழக்கமான வேலைகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகளும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உடன் பிறந்தவர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். செயல்கள் சுமூகமாகவும் நடைபெறும். புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பணியை பொறுத்தளவிற்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவுல இன்று உங்களுடைய நண்பர்கள் எல்லா திருமண விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத வகையில பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று சில வேலைகள்ல நிதானமாக செயல்படுவதும் நல்லது தாங்க. அதிகப்படியான வேலைகளை இழுத்து போட்டு பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் இருக்கும். சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி அடுத்தடுத்து வேலைகளும் இருக்கும். மற்றவர்களுடைய தொல்லைகளும் இருக்கத்தங்க செய்யும். பிள்ளைகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தொழில ஓரளவிற்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். அதிகாரிகளுடைய தொல்லைகளும் நீங்கும். வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. வியாபாரத்துல எதிர்ப்புகள் அதிகரித்தாலுமே அதனை சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். அலைச்சல்களும் இருக்கும். அதே சமயத்துல அதற்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. இரவு நேரங்கள்ல பயணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. யாரையும் நம்பி இன்று அதிகப்படியான கடன் தொகையை தரவும் வேண்டாம். இது திரும்ப வருமா என்பது சிரமமாகவும் இருக்கும். குடும்பத்துல உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் இருக்கும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களை விட அதிகாரிகளிடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம்.
அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரலாம். அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய உதவிகளும் இருக்கும். இது ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். திட்டமிட்டு இருந்த வேலைகளை சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வணிகத்துல புதிய உயரங்களை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல பதவி உயர்வுகளும் வந்து சேரும். விரும்பிய இடமாற்றங்களையும் பெறுவீங்க. காதல் வாழ்க்கையில இனிமையான சூழலும் இருக்கும். பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். குடும்ப பொறுப்புகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோக ரீதியாக சில முக்கியமான பொறுப்புகளும் வந்து சேரலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். போட்டிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தில் சில மாற்றங்களினால ஆதாயமும் உண்டாகும். கால்நடைகளின் மீதான ஈர்ப்பும் அதிகரிக்கும். பொது வாழ்வுல சில மாற்றமான தருணங்களும் ஏற்படலாம். கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில கடினமான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. இது சவாலாகவும் இருக்கும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. உங்களுடைய எண்ணங்கள்ல தெளிவாகவும் இருப்பதும் நல்லது. தேவையற்ற சலனங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை முடிக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உறவுல மதிப்பை உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளி உணவுகள்ல கவனமாகவும் இருங்க. சில மங்களகரமான செய்திகளும் வந்து சேரும். சில மங்களகரமான நிகழ்ச்சிகள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய தொல்லைகளும் நீங்கும். அதிகாரிகளிடத்துல இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மன நிம்மதியும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம். நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். இது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு வெளியூர்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. இது உங்களுக்கு புதிய தெம்பையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல வரனாகவும் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினர் நண்பர்களும் ஆவாங்க. பிரபலங்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சில எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். அலுவலகத்துல மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். பணிகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த செலவுகளும் நீங்கும். தொழில் தொடர்பான முன்னேற்றமும் இருக்கும். சில நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளையும் இப்பொழுது நிறைவேற்றவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான ஆவணங்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
நட்பு வட்டாரமும் விரிவடையும். குடும்பத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வேலையாட்கள் இடத்துல சாதகமான சூழலும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல சற்று கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புதுமையான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். பிரார்த்தனைகளும் நிறைவேறும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பணியிட சூழல்கள் என்ற சாதகமாகவும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். என்று மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் இருப்பீங்க. சில மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல இன்று கலகலப்பாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். பணிச்சுமையின் காரணமாக வேலைகள்ல ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி பூர்வமாக பேசவும் வேண்டாம். அவர்களிடத்துல நட்பாக பேசுவதும் நல்லது. அன்பும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. குடும்ப செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். இதனை உங்களால சமாளிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கவனமாகவும் இருங்க. சிலருக்கு தோள்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நினைத்தது சிறப்பாகவும் நடைபெறும். சில முக்கியமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மங்களகரமான நிகழ்ச்சிகளை முன்னெடுத்தும் செல்வீங்க. தொழில நல்ல யோகத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல நிலையான இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிலையான வருமானத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளியில இருந்து தேவைப்பட்ட பணமும் கைக்கு வந்து சேரும். அவசரமான வேலைகளாகவும் முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. இதனை இன்றே முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இந்த மாதிரியான வேலைகளை தாமதமானாலும் முடிக்கவும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. சில அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமையுடன் இருந்து சாதிப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவு ஒன்றினை ஒருவருக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. பங்குதாரர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். தொழில் தொடர்பாக முன்னேற்றமும் இருக்கும். பணியிடத்துல அதிகாரத்தையும் பெறவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியையும் இப்பொழுது எதிர்பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்திலேயும் மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றுவிடுவீங்க. உறவினர்களுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். நண்பர்களுடைய ஆலோசனைகளினால சில மாற்றங்களும் ஏற்படலாம். ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். நெருக்கடியாக இருந்து வந்த சூழல்களை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல அமைதியான சூழலும் இருக்கும். மனை மற்றும் வாகன விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். என்ற அமைதி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். சில நெருக்கடியான சூழ்நிலைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியான சூழலும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாள் என்றும் கூறலாம். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இனிமையான மற்றும் வசீகரமான வார்த்தைகளின் மூலமாக மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. உங்களுடைய செயல்திறன்ல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று நேர்மையான அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விப்பதாகவும் இருக்கும். இதனால் இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றவும் செய்வீங்க என்று சில உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். இதனை பற்றிய நல்ல உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல யோகமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வாரத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று கையிருப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன யோகங்களும் கிடைக்க பெறுவீங்க. வேலை இடங்கள்ல சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வாகன யோகமும் கிடைக்க பெறுவீங்க. சில எதிர்ப்புகளை எல்லாமே நீங்க முறியடித்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேடி போனவர்கள் தட்டாமல் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல இப்பொழுது லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் இருக்கலாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய வருகையினால சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை ஒன்று சுமூகமாகவும் முடியும். அலுவலகத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வேலை தொடர்பான சாதகமான முடிவுகளையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்து இருந்த வேலைகளையும் முடிக்கவும் செய்வீங்க. தொழில் தொடர்பாக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. காதல் வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உயர்கல்விக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் இருக்கும். சக ஊழியர்களிடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். என்று அரசு சார்ந்த உதவிகளும் சாதகமாகவும் அமையும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். குழந்தைகளிடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. என்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் அதிகரிக்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைவீங்க. சாதகமான முடிவுகளும் கிடைக்க பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பணவரவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. என்று கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிச்சுமைகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகளை முறையாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது. அதன்படி பணியாற்றவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல அனுசரணையான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல மென்மையாக பேசவும் செய்வீங்க. உங்களுடைய பிரியமானவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதையும் தருவீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். செலவுகள் அதிகமாக இருந்தாலுமே கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கண்கள் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று வெற்றிகளும் வந்து சேரும். சில வேலைகளை முன்கூட்டியே முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அனுகூலமான தகவல்களும் கிடைக்க பெறுவீங்க. ஒரு இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று தங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். எந்த ஒரு வேலையிலுமே வேகத்தோடு செயல்பட வேண்டாம். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது.
லாப நஷ்டங்களை கருத்தில் கொண்டு முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சிக்கனம் பார்க்கவும் செய்வீங்க. அதிகப்படியான ரொக்க பணத்தை யாரிடத்திலும் கொடுத்து வைக்கவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். முகப்பொழிவும் அதிகரிக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெறலாம். உத்தியோக பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இப்பொழுது எடுக்கின்ற புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். இப்பொழுது தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலம் இருப்பாங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். விரும்பிய இலக்கை அடைவதற்கான முயற்சிகளுடனும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். வேலை மற்றும் வணிகம் தொடர்பாக நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். முதலீடுகள் செய்யும் பொழுது பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று குடும்ப உறவுகளை அனுசரித்தும் செல்வீங்க. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். ஆபரணங்களுடைய விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். இன்று புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்துல தவறிப்போன சில தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சுவையான விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முகப்பொழிவுடனும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியான மற்றும் கட்டுப்பாடான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. தெய்வீக பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. பணியில கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அவர்களிடத்துல கராராக பேசவும் வேண்டாம். திருமண உறவில என்று உங்கள் உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களிடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. என்று ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணப்புழக்கமும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறந்த முறையில திட்டமிட்டும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில எதிர்பாராத வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய உதவியினால சில முக்கியமான விஷயங்களை பேசி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்கள் இப்பொழுது சாதகமாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த முன்னேற்றமும் இருக்கும். இன்று பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வேலைகளை முடிப்பதில் அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. என்று சிக்கல்களும் நீங்கும். பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். உங்களுடைய வேலைகளிலும் 3வது நபர்களுடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதும் இருக்கும். சிலருடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். தந்தை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களினால சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகத்துடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களும் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. முன்னேற்றத்திற்கான ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக ஆழமாக யோசித்து செய்வதும் நல்லது. தொழில் வியாபாரத்துல திருப்திகரமான போக்கும் இருக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த களங்கமும் நீங்கும். இப்பொழுது நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
வரவு செலவு பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்து கொண்டு பேசுவதும் நல்லது. வியாபார ரகசியங்கள்ல கவனமாகவும் இருங்க. சில விஷயங்கள்ல அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. உடன் இருப்பவர்களிடத்துல அதிக உரிமை எடுத்துக் கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். வியாபார ரகசியங்கள்ல கவனமாகவும் இருங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முடிவுகளை கவனமாக எடுப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய செயல்கள்ல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. ஆனால் உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். திறமையாக செயலாற்றுவதற்கு கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண பற்றாக்குறைகளும் நீங்கும். பண தேவைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு கையில பணமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏதாவது ஒரு வேலைகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். தொழில மிகுந்த அக்கறையுடன் செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில எதிர்பார்த்த முக்கியமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையில்லாத செலவுகளும் இருக்குங்க. வேலை இடத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இன்று கூடுதலாக வேலை பழுவும் இருக்கும். ஆனாலும் திறமையாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். திடீர் பயணங்களினால செலவுகளும் ஏற்படலாம். நட்பால் ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல சில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எதிரிகளுடைய வகையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. என்று உங்களுடைய இலக்கை அடைவதற்காக கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தொழில் தொடர்பாக சின்ன சின்ன கடினமான சூழ்நிலைகளும் இருக்க தங்க செய்யும். தொழில் தொடர்பான முயற்சிகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சில தடைகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. நண்பர்கள் மற்றும் நலம் விரும்புகள் இடத்துல முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திடீர் பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகள் செய்வதும் நல்லது. பணி நிமித்தமாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வெளிப்படையான குணத்தின் மூலமாக நட்பு வட்டாரமும் விரிவடையும். உங்கள் துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கோப்புகள்ல கையெழுத்து இடும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில திருப்பங்களும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. நம்பிக்கையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். புதிய நண்பர்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். பணி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தலைமை பொறுப்பை நீங்க சிறப்பாக வகிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களை சிறப்பாக வழிநடத்தியும் செல்வீங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். சில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். தகுந்த முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. இன்று வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. சில வேலைகள்ல மந்தத்தன்மையும் இருக்கத்தாங்க செய்யும். சோம்பலாகவும் உணர்வீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வாகன வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். தொழில்ல வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பெரியவர்களுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடத்துல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். சில சிறப்பான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் தடையில்லாமலும் முடிவடையும். காலையில் இருந்தே என்ற சுறுசுறுப்புடன் செயல்படுவது நல்லது தாங்க. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய வசதி வாய்ப்புகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினர் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல வாங்கி இருந்த உங்களுடைய பணம் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு மனதில் அவ்வப்பொழுது இனம் தெரியாத சோர்வும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வணிகம் தொடர்பான முயற்சிகள்ல கணிசமான வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல சக ஊழியர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றுவிடுவீங்க. காதல் தொடர்பான விஷயங்கள்ல சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வாங்க. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். நவீன அணுகுமுறையினால வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. மாற்றங்களையும் ஏற்படுத்தவும் செய்வீங்க. அனுபவ அறிவினால சில மாற்றங்களையும் செய்வீங்க. அமைதி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். இன்று மற்றவர்களுடைய அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.